ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் சைடோட ஆம்கோல் நாட்சஸும் பேக் சைடோட ஆம்கோல் நாட்சஸும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் நாட்சஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதோட சைடு தையல் போட்டிருக்கப்பவும் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஈவனாக வந்து வந்திருக்கு. கரெக்டாக நம்ம நாட்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே இடத்துல வந்து தையல் வருது. நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்சஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடு தையல் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குதுங்கிறீங்க. ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தையலும் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். நம்ம சைடில் போடுற தையல் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் வந்துட்டு பீஸ் இந்த மாதிரி நேராக வச்சு பாருங்கள். தையல் வந்து கோணையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.